ஆனா விஜய் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க சார். திருச்சிக்கு போனார். திருச்சிக்கு போனாரு. திருச்சிக்கு போயிட்டு நேரா பிளைட்டை ஏறி போயிட்டார். தனி விமானத்துல ஏறி போயிட்டாரு. அப்படி போயிடக்கூடாது. திருச்சியில ஏதோ ஒரு அரிஸ்டோ மாதிரி பெரிய ஹோட்டல், பழைய ஹோட்டல்ல போய் தங்கி அடுத்த நாள் கரூர் வந்து அவங்கள பார்த்துட்டு போயிருந்தா அது இன்னும் பிரமாதமான இம்ப்ரெஷன் இருந்திருக்கும் விஜய் மேல. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் அதை பண்ணல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். அடுத்த நாள் கூட அவர் வந்து வருவாருன்னு பார்த்தேன். ஆனா கரூர்ல போயிட்டு மக்களை சந்திச்சா இன்னைக்கு லெவல்ல கரூர்ல இருக்கிற அந்த கொந்தளிப்புல அவர் மேல என்ன வேணாலும் பண்ண முடியும் மக்கள். அந்த ஒரு கண்டிஷன். இதுக்கு பின்னால சரிகாரர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம இதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால் தான் பேசணும். அதனால இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நம்ம விஜய் வந்து அங்க போக முடியாது அப்படிங்கறத நான் வந்து உணர்ந்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நீங்க பாருங்க, நேற்றுக்கு நிர்வாகிகள் மீட்டிங் போட்டதுக்கு அப்புறமா உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உயர் நீதிமன்றத்தை ஒரு மனு போட்டிருக்கிறாங்க. தட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது வந்து அவர் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு, அனைத்திலிருந்தும் மிக விரைவில் மீண்டு வருவோம் இறைவன் அருளுடன். இறைவன் அருளுடன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளாம் என்ன நினைச்சோம், அரசியல் வாழ்க்கை முற்றுப்புள்ளி பெற்று விட்டது, கரூர் தான் கடைசி அப்படிங்கிற மாதிரி.